இன்னைக்கு சென்னையில் உச்சகட்ட பரபரப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல தனியார் பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்துருக்காங்க. அந்த வெடிகுண்டு மிரட்டல் கொடுத்த மர்ம நபர் யார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அண்ணா நகர், முகப்பேரு, திருமலிசை இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரே நிர்வாகத்தின் கீழ் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளுக்கும், அப்புறம் பாரிஸ் கார்னர் இருக்கக்கூடிய செயின்ட் மேரிஸ், கே நகரில் இருக்கக்கூடிய பத்மசேஷாத்ரி, கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய டிஏவி ஸ்கூல், இந்த 6 பள்ளிகளுக்குமே குறிப்பிட்ட ஒரு ஐபி அட்ரஸ் மூலியமா ஒரு மெயில் வந்திருக்கு. அந்த மெயில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இங்கே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு குண்டு வெடிக்க போகுது, ஸோ உடனே மாணவர்களை நீங்கள் அப்புறப்படுத்துங்க, அந்த நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட பள்ளி நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, உடனே குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு ஃபோன் கால் பண்ணியோ, வாட்ஸ்அப், எஸ்எம்எஸ் இதெல்லாம் பண்ணி அவங்கள வர வச்சு குழந்தைகளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. அண்டு 2 டேஸ் லீவும் கொடுத்துட்டாங்க. அங்கே வந்த சென்னை பெருநகர காவல்துறை மோப்பு நாய்களோடு அண்டு பாம் ஸ்குவாடா பாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தீவிர சோதனை பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. அண்ட் காவல்துறை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மர்ம நபர் யார் அப்படிங்கிறத தேடி வந்துட்டுருக்காங்க. இது உண்மையிலேயே பாம் இருக்குதா இல்லை இது ஒரு வதந்தியா அப்படிங்கிறத இன்னும் கூடிய விரைவில் தெரிவிப்பாங்க. சீமானை பற்றி சொந்த கட்சியினரே சொன்ன அதிர்ச்சி தகவல். தென் சென்னை மாவட்டத்தினுடைய தொகுதி செயலாளர் திமு தியாகராஜன் அவர் கட்சியை விட்டு விலகி இருக்கிறாரு. விலகி இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டப்போ பெரிய ஒரு லிஸ்ட்டு சொன்னார். அதில் என்னென்னா, சீமான் கட்சிக்காக நல்லா உழைக்கிறாரு, நல்லா பேசுகிறாரு, நல்ல இளைஞர்களை இன்ஸ்பயர் பண்ணி கட்சிக்குள்ளே கொண்டு வர நினைக்கிறாரு. ஆனால் ஏதோ ஒரு இடத்துல சுத்தமாக கோட்டை விட்டுறாரு. இன்னும் பச்சையாக சொல்லணும் அப்படின்னா, சீமானுக்காக எல்லாரும் சொம்பு தூக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு அப்படின்னு திமு தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் கிடையாதுங்க, இதெல்லாம் ஒரு கட்சியா? இதெல்லாம் வளர வேண்டிய ஒரு கட்சியா? இந்த கட்சி சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சிக்காக பாடுபடக்கூடிய தம்பிகள், தொண்டர்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்லி நினைக்க மாட்டுறாங்க. சீமானவர்கள் ஒரு சினிமாக்காரனாக இருக்கிறனால அவருக்கு வெறும் கைத்தட்டல் கிடைச்சா போதும், விசில் அடித்தா போதும், அவர் சந்தோஷமாக இருந்தால் போதும் மட்டும்தான் நினைக்கிறாரு. இன்னும் ஓப்பனாக ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறேன், தலைமை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. கடைசியாக இந்த நாம் தமிழர் கட்சி ஃப்யூச்சரில் பிஜேபிக்கே பி டீமாக வந்தால் கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமு தியாகராஜன் அவர்கள் சொல்லியிருக்காரு. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் அவர்கள் நடத்தும் போராட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க. இந்த போராட்டம் எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாநிலங்களுடைய நிதி உரிமையை பறிக்கக்கூடிய பிஜேபி எதிர்த்து நடத்தக்கூடிய ஒரு போராட்டம். இந்த போராட்டத்தில் தன்னால் பங்கேற்க முடியவில்லை என்றும், அதற்காக தன்னுடைய கட்சியின் எம்பிக்களையும் பிடிஆர் பழனிவேல் அவர்களும் அனுப்பியதாகவும் சொல்லியிருக்கிறார். மேலும் இந்த போராட்டம் வெற்றியடைய வேண்டும் என்று அவருடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் பிஜேபியை பொறுத்தவரை இந்தியாவில் மாநிலங்களும் மாநில முதல்வர்களும் இருக்கக்கூடாது எனவும், நிதி உரிமையை பறிப்பது என்பது ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமமானது எனவும் தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார்.